அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் ரயில் விபத்தில் 40 பேர் உயிரிழந்த சோகம் நீங்காத நிலையில் மீண்டும் ரயில் விபத்து. பாகிஸ்தான் அடர்பணியால் வாகனங்கள் மோதல் 5 பேர் பலி, 8 பேர் காயம். கிராமத்திற்குள் புகுந்து ஆயுத கும்பல் துப்பாக்கிச்சூடு, 31 பேர் உயிரிழப்பு. கரீபியன் கடலில் சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்த அமெரிக்கா. டிரம்ப் சென்ற விமானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம், நடுவானில் ஏற்பட்ட சிக்கல், சிறிது நேரத்திலேயே தரையிறக்க. இந்திய விமானப்படை விமானம் விழுந்து கோர விபத்து. சர்வதேச சட்டத்தை நசுக்கிய இஸ்ரேல், ஐநா தலைமையக இடிப்புக்கு வழக்கும் கண்டனம். நைஜீரியா மத வழிபாடு தளத்திற்கு சென்ற 150 பேர் துப்பாக்கி முனையில் கடத்தல். உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள டிரம்பின் அறிவிப்பு. டிரம்பின் கிரீன்லாந்து கனவுக்கு டென்மார்க் கொடுத்த பதிலடி. தொடர்பட விரிவான செய்திகள். ஜனவரி 18ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மேட்ரிட் நோக்கி சென்று கொண்டிருந்த அதிவேக ரயில் தெற்கு அண்டாலூசியாவில் உள்ள அடமுஸ் அருகே திடீரென தடம் புரண்டது. தடம் புரண்ட அந்த ரயில் பக்கத்து தண்டவாளத்தில் மற்றொரு ரயிலின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் 2 ரயில்களுமே பலத்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 72 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் ஸ்பெயினின் பாசிலானோ அருகே மற்றொரு பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ரயில் ஓட்டுநர் உயிரிழந்தார். ஏராளமான பயணிகள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் சிக்கி பள்ளி குழந்தை உட்பட 5 பேர் பலியாகியுள்ளனர். 8 பேர் காயமடைந்தனர். இதில் முதல் சம்பவத்தில் நான்கானா சாகிப் பகுதியில் புச்சிகே சாலையில் பள்ளி வேன் ஒன்றும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. அடர்ந்த பனியால் தெளிவற்ற பார்வை நிலையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் வேன் ஓட்டுநர் அஸ்கார் துராஃப் அலி ஆகியோர் சம்பவ இடத்திலே பலியாகினர். 8 மாணவர்கள் காயமடைந்தனர். அவர்கள் நான்கானா சாகிப் பகுதியில் உள்ள மாவட்ட தலைமையக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் குலாம் பரீத், அமீர் மற்றும் அடில் ஆகியோர் தீவிர சிகிச்சை பெறும் நிலையில் உள்ளனர். இதேபோன்று அடர்ந்த படியால் மற்றும் அதனால் ஏற்பட்ட பனிமூட்டம் ஆகியவற்றால் இரும்பு தடிகள் ஏற்றிச் சென்ற லாரியொன்று சியால்கோட் பகுதியில் விபத்தில் சிக்கியது. இதில் 3 பேர் பலியானார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜர். இந்நாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள், ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது கிராமத்தினர் பள்ளி குழந்தைகளை கடத்தி செல்லும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் டிலபெரி மாகாணத்தில் கொரோல் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துக்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நுழைந்த ஆயுத கும்பல் கிராம மக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 31 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய ஆயுத கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். வெனிசுலா, மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது. மேலும் வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ளது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வெனிசுலாவில் செயல்பட்டு வரும் கச்சா எண்ணெய் நிறுவனங்கள், கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. மேலும் வெனிசுலாவிலிருந்து பிற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களையும் அமெரிக்கா பறிமுதல் செய்து வருகிறது. இந்நிலையில் வெனிசுலாவுடன் தொடர்புடைய மேலும் ஒரு கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்கா இன்று பறிமுதல் செய்துள்ளது. கரீபியன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் பறிமுதல் செய்துள்ளது. இந்த கச்சா எண்ணெய் கப்பல் வெனிசுலாவில் செயல்பட்டு வரும் கச்சா எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாகும்.
மேலும் இந்த கச்சா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. இந்த கப்பலை பறிமுதல் செய்ததன் மூலம் அமெரிக்கா பறிமுதல் செய்த வெனிசுலா தொடர்புடைய கச்சா எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுவிட்சர்லாந்து புறப்பட்ட விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்ள வெள்ளை மாளிகையில் இருந்து விமானத்தில் புறப்பட்ட போது சிறிது நேரத்திலேயே இந்த சிக்கலை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக விமானம் செயின்ட் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் ட்ரம்ப் வேறு விமானத்தில் சுவிட்சர்லாந்திற்கு செல்வார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் இன்று டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்ற உள்ளதுடன் மேலும் நாளை டாவோஸில் கச்சா பகுதிக்கான அமைதி கவுன்சில் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் தொடங்க உள்ள நிலையில் நடுவானில் ஏற்பட்ட விமானத்தின் அசம்பாவித கோளாறு காரணமாக திடீரென இந்த விமானம் தரையிறங்கியமை அமெரிக்காவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்திய விமானப்படையின் விமானம் புதன்கிழமையன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. பாம்ரவுலி விமானப்படை தளத்துக்கு சொந்தமான பறவைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் விமானம் இன்று பகல் 12:30 மணியளவில் பிரஜாக்ராஜ் அருகே விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளாகும் போது அவசர பாராசூட் உதவியுடன் 2 விமானப்படையின் அதிகாரிகளும் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் என்ஜின் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் முழுமையான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலேமில் உள்ள ஐநா பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு வளாகத்தை இஸ்ரேல் இடித்தமைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாமை இது தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள ஐநாவின் பாலஸ்தீன அகதிகளுக்கான வளாக கட்டிடங்களை இஸ்ரேல் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. அங்கு பணியில் இருந்தவர்களை வெளியேற்றிய பிறகு புல்டோசர்கள் மூலம் அங்கிருந்த பெரிய மற்றும் சிறிய கட்டிடங்களை இஸ்ரேல் அடித்ததாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாமையின் செய்தி தொடர்பாளர் ஜோனாதன் பவுலர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்ட மீறல் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி வழங்கும் குழுக்கள் மீது இஸ்ரேல் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 2025 தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகாமையின் செயல்பாடுகள் இஸ்ரேலில் தடை செய்யப்பட்டன. இதன் மூலம் பாலஸ்தீனர்களுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது. மேலும் இதனை தாண்டியும் உதவி செய்த 37 உதவி அமைப்புகளின் செயல்பாட்டு உரிமங்களை இஸ்ரேல் ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்நாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது கிராமத்தினர் பள்ளி குழந்தைகளை கடத்தி செல்லும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் கண்டூனா மாகாணம் கஜூரா பகுதியில் 3 கிறிஸ்தவ மத வழிபாடு தலங்கள் உள்ளன. இந்த மத வழிபாடு தலங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத வழிபாடு செய்ய அப்போதையைச் சேர்ந்தவர்கள் சென்றனர். அப்போது அந்த மத வழிபாடு தலங்களுக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த ஆயுத கும்பல் அங்கிருந்த 150 பேரை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் கடத்தப்பட்டவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிரீன்லாந்து தீவை வாங்கும் தனது திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் உரையாற்றியுள்ள ஜனாதிபதி டிரம்ப் கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா வசப்படுத்துவது தேசிய மற்றும் உலக பாதுகாப்பிற்கு மிக அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது புதிய வர்த்தக வரிகளை விதிக்கப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார். இதிலிருந்து பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளார். விதிமுறைகளற்ற உலகை நோக்கி நாம் நகர்கின்றோம் என்று எச்சரித்த அவர் அமெரிக்காவின் வர்த்தக வரி விதிப்புகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவுடனான மோதல் முற்றியுள்ள நிலையில் அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படவிருந்த வர்த்தக ஒப்பந்தத்தை காண அனுமதியை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணியப் போவதில்லை என ஐரோப்பிய தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பதை கண்டித்து டென்மார்க் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டர்ஸ் விஸ்டீசன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் காரசாரமாக பேசிய செய்தி தற்போது உலகளவில் வைரலாகி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டவாக்கு சபையில் இடம்பெற்ற விவாதத்தின் போது டென்மார்க் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டர்ஸ் விஸ்டீசன் அதிபர் ட்ரம்பை நேரடியாக கடுமையாக சாடினார். ட்ரம்ப் அவர்களே, கவனமாக கேளுங்கள். கிரீன்லாந்து கடந்த 800 ஆண்டுகளாக டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக உள்ளது. அது ஒரு தனி நாடு, விற்பனைக்கு அல்ல என்று கூறினார். பேச்சின் இறுதியில் உங்களுக்கு புரியும் மொழியில் சொல்கின்றேன் மிஸ்டர் பிரசிடென்ட் என கூறி கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சபை விதிகளை மீறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக சபையின் துணைத் தலைவர் நிக்கோலாய் ஸ்டேபானுடோ அவரை உடனடியாக கண்டித்தார். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அரசியலில் இடமிருந்தாலும் சபையில் இத்தகைய மொழியை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் எச்சரித்தார். கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகள் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் கிரீன்லாந்தை விட்டுக் கொடுக்காத டென்மார்க்கிற்கு ஆதரவு வழங்கும் 8 ஐரோப்பிய நாடுகள் மீது 25% வரை இறக்குமதி வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தாதுக்கள் நிறைந்த கிரீன்லாந்து அமெரிக்கா மற்றும் நேட்டோ அமைப்பின் பாதுகாப்புக்கு மிக முக்கியம் என்றும் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க இது அவசியம் என்றும் ட்ரம்ப் பிடிவாதம் பிடித்து வருகிறார். இந்த நிலையில் யாராவது எங்கள் எல்லைக்குள் அத்துமீறினால் முதலில் சுடுவோம், பிறகுதான் பேசுவோம் என்ற ரீதியில் டென்மார்க் தனது ராணுவ கொள்கையை மீள வலியுறுத்தியுள்ளது. இந்த மோதலால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு இந்த கிரீன்லாந்து விவகாரம் தள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய ரீதியில் உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.